ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. தாய்ப்பால் சுரக்கவில்லை என்றால் பூண்டு 10 பூண்டை உரித்து பாலில் ஃபஸ்ட்டு தண்ணீரில் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு அதை எடுத்து பசும்பாலில் போட்டு நம்ம அதை சாப்பிட்டு உண்டு வந்தால் பால் அதிகமாக சுரக்கும். ஓகே, அதனால் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் இல்லை, வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டு விடக்கூடாது. அது அப்படி தான் இருக்கும். மார்பகம் குழந்தை பிறந்தோன்னே ஃபீட் பண்ண தான் அந்த மார்பகங்கள் இலகும், பால் சுரக்கும், குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கும். எப்போவுமே தன் தாய்ப்பாலை அடுத்த குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கு யோசிப்பார்கள் தாய்மார்கள். அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு பாலே இல்லை. அந்த காலத்தில் அடுத்தவங்க தாய்ப்பாலை தேடுவது கூட எப்படி என்றால், தாய் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்க, தாய்ப்பால் குடித்த பிள்ளைங்க குடிக்க மாட்டேங்குதுன்னு அன்றைக்கெல்லாம் தாய்ப்பால் உதவுனாங்க. இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே தாய்ப்பால் இல்லைன்னா மாற்றுப்பால்கள்லாம் எப்படி எப்படியோன்னு உலகம் அப்படி போயிட்டுருக்கு. அதனால் தாய் உயிரோடு இருக்கும்போது தாய்ப்பால் கொடுப்பது கடமையாகும். அதுவே நம் கலாச்சாரமாக ஆகும். ஓகே, குழந்தை பெறுவதற்கு வலியோடு தான் குழந்தையும் பெற்கிறோம். அப்போ வலியோடு தான் பாலும் கொடுக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே, அதனால் பெண்கள் எல்லாரும் தைரியமாக இருக்கணும்.